இந்த உலகத்தில் நிறைய டே இருக்குது பாருங்கள். விமென்ஸ் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, என்வரான்மெண்டல் டே, சுகர் டே, ஹீலிங் டே, நிறைய டேலாம் இருக்குது. ஆனால் கிறிஸ்டியன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஈஸ்டரு, குட் ஃப்ரைடே இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் கிறிஸ்தவத்தில் நம்ம நினைவு கூற மறந்த மிக முக்கியமான நாள் என்னென்னா பெந்தகோஸ்தே நாள். இந்த பெந்தகோஸ்தே நாளை பற்றி நிறைய பேர் பேசுகிறதும் கிடையாது. பெந்தகோஸ்தே நாள்னா என்னன்னு கேட்குறாங்க. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது பாருங்கள். இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாள். பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பாஸ்டர் ராஜன். வெல்கம் டு குட் லைஃப் மிஷன். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாழ்வு தரும் வார்த்தையில் உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் வேதவசனம் சொல்லுது. நிறைய பேர் பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்திற்காக கர்த்தருக்கு நான் சாட்சி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் ஊழியத்தை செய்ய விரும்புகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. ஆனால் தேவன் சொன்ன இந்த ஆர்டரை பாருங்களேன், எருசலேம், யூதேயா, சமாரியா, அப்புறம் தான் பூமியின் கடைசி பரியந்தம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம்முடைய சொந்த வீடாகிய எருசலேமில் சாட்சியாக இருப்போம். அதுக்கப்புறம் பக்கத்து வீடு இல்லை யூதேயாவில் இருப்போம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியிலலாம் இருப்போம் பாருங்கள். அப்போது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதலாவது நமக்கு வருகிறது என்னன்னு சொன்னால் பெலன் வருகிறது. எதற்கு பெலன் அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு சாட்சியாய் நாம் வாழ்வதற்காக, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் சாட்சி சொல்வதற்காக நமக்குள் பெலன் வருகிறது பாருங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கின இந்த நாளை நாம் நினைவு கூற வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எப்படி அன்றைக்கு 120 பேர் கூடியிருந்த மேல் வீட்டு அறையில் இறங்கி அவர் பலத்த காரியங்களை செய்தாரோ, இன்றைக்கும் அதே மகா பெரிய வல்லமையான காரியங்களை நம் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெந்தகோஸ்தே நாளிலே இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக, எங்கள் குடும்பத்துக்குள்ளாக, எங்கள் பிஸ்னஸ்க்குள்ளாக, எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்ததுக்காக நன்றி ராஜா. ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, எத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you and God be with you all. Get to connected with us and God bless you.